சுவையான மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 1/2 கிலோ கறி எடுத்து நல்லா நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் எலும்பு இல்லாமல் இருந்தால் இந்த கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அது கூட பொடியாக நறுக்கின 1/2 கிலோ மட்டனை நான் அந்த எண்ணெயில் சேர்த்துருக்கிறேன். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. அது கூட 2 இன்ச்சு இஞ்சை துருவி போடுறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3 டீஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பிடிக்காமல் இருக்க அப்பப்போ நீங்கள் கிளறி விடுங்க. இது எண்ணெயிலையும் தண்ணியிலையும் அப்படியே நல்லா வேகட்டும். 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம அப்படியே விட்டுறலாம். 25 மினிட்ஸில் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு நல்லா கறி வேகணும். அதனால் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே விடலாம். 40 நிமிஷம் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி இருக்கும். மட்டனு நல்லா வெந்து அப்படியே தனித்தனியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பொடியாக தட்டி வச்சுருக்கிற பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டை அப்படியே நம்ம ஒரு கிளறி விட்டுடலாம். நம்முடைய சுவையான மட்டன் சுக்கா ரெடி.